Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நாம் யாவரும் எழுந்திருந்த மனமகிழ்ச்சியின் நாளில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நாம் கொஞ்ச நேரம் நம்முடைய வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து இந்த ஆராதனையை ஆரம்பிப்போமா. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து ஆண்டவரே நல்ல சுக பலன் ஜீவன் தந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தினீரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் தகப்பனே ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஒன்று கூட்டின தெய்வக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே நீங்கள் ஆட்கொண்டு வளர்த்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கு 2-3 பேர்கள் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீ அசைவாடுகிற தெய்வக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் வரைதடைப்பட்ட எல்லா மக்களையும் தகப்பனே ராஜா அப்படி சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில் இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே சங்கீதக்காரனோடு சேர்ந்து ஆண்டவரே சங்கீதங்களை தியானிக்கும் போது தகப்பனே ஆண்டவங்களோடு கூட இருந்து வளர்த்தபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனை வேலையை ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே பாடல் குழுவினை ஆசீர்வதிங்க, விசேஷ ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. ஜனங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே ஒரு குணத்தோடு தகப்பனே தங்கள் சூழ்நிலையை மறந்து கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்கள் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதே போல தகப்பனே ராஜா ஆண்டவரே அறிவிப்பதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபையின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தகப்பனே ராஜா நாங்கள் கேட்டு அதில் பங்கு பெறுவதாக எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை எங்களுக்கு தரப்போட தெய்வக்காய்க்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதே போல தகப்பனே ராஜா காணிக்கை போதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னது போல உற்சாகமாய் உங்களுக்கு காணிக்கையிலும் தசமபாகங்களையும் தகப்பனே ஆண்டவர் விசேஷத்தை காணிக்கை நாங்கள் செலுத்த தேவனோட கிருபை தரமுடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நீர் பெருகப்பட போற தெய்வக்காய்க்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ள முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எங்களோட பேசுகிற ஆண்டவர் நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையானது தகப்பனே ராஜா ஆண்டவரே ஜனங்கள் கட்டப்பட தேவன் கிருபை தரமுடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் அதை கேட்கிறவளாய் மாத்திரம் அல்ல தகப்பனே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அபியாசப்படுத்த தேவன் ஆண்டவரே கிருபை தரமுடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் தகப்பனே ராஜா ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பலப்படுத்துகிற வார்த்தையாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படியே நீ செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் தகப்பனே ராஜா உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஆண்டவரே பலத்தினால் ஆண்டவரை இடைக்கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்று நாங்கள் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையானது தகப்பனே ராஜா ஆண்டவர் தியானிக்கிற ஒவ்வொரு வசனமும் தகப்பனே ராஜா இந்த வாரம் முழுவதும் தகப்பனே ராஜா ஆண்டவர் பலன் தருகிறதா இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படியே நீ செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் ஆண்டவரை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக தருகிறோம் தகப்பனே. பிரசன்னத்தினால் மூடி தகப்பனே ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நிகழ்வு நீர் வழிநடத்துவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சங்கீத தியானத்துக்கு நேரே கடந்து செல்வோம். சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நாம் சேர்ந்து வாசிப்போம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஆமென். அல்லேலூயா.
காலை வேளை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென் 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 ஹalleluya. ஹalleluya. யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் ஆமென் ஹalleluya. ஆமென். சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். ஆமென் ஹalleluya. ஆமென். சேனைகளின் கர்த்தரை உற்சாகத்தோட கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா? ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Oh we praise you Lord Jesus. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் அப்பா, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. We welcome you Holy Spirit God. Hallelujah 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 hallelujah. Oh we thank you Lord Jesus. Hallelujah hallelujah. Amen amen amen. உங்க ஹீரோ யார் அப்படின்னு கேட்டா நீங்க யார் சொல்வீங்க? ஏசப்பா. ஆமென் ஹalleluya hallelujah. இப்போ ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு ஹீரோ மாநாடு போட்டு அந்த ஹீரோ என்ட்ரி கொடுத்தா நீங்க எப்படி கை தட்டுவீங்க? எப்படி தட்டுவோம் நம்ம? தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆமென் ஏ வாங்க அப்படின்னு சொல்லணும்ல, அதே மாதிரி நம்ம இயேசுநாதர் ஆமென் கரெக்ட் தலைக்கு மேல கைகளை தட்டி அவரை இன்னொரு வாட்டி நம்ம வரவேற்போமா? ஹalleluya. ஓ உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. we welcome you Holy Spirit God. hallelujah. we welcome you Lord Jesus. amen hallelujah. ஓ உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்படியே கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தின தேவனை நாம் நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ கண்மணி போல் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. ஓ உண்மை உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஓ we thank you Jesus. we thank you heavenly Father. ஆண்டவரே உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. there is no one else like you heavenly Father. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. there is no one else like you Jesus. ஆண்டவரே நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரராய் இருக்கிறீர் அப்பா. ஓ யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். அவருக்கு நன்றி செலுத்த 1000 நாவுகள் போதாது. ஹalleluya. ஓ உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறீரே உமக்கு நன்றி. நாங்கள் எண்ணி ஆண்டவரே அப்பா பார்க்க முடியாத அதிசயங்களை ஆண்டவரே எங்களுக்கு செய்கிறீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. Oh we thank you Lord Jesus. hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. hallelujah. Oh we thank you Lord Jesus. ஒரு புதிய பாடலை பாடி அவருக்கு நாம் இன்னும் நன்றி செலுத்தி அவரை துதித்து ஆராதிப்போமா? hallelujah. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். ஆமென் ஹalleluya. வாரத்தின் முதலாம் நாளில் வந்திருக்கிற நாம் அவரை நோக்கி பார்த்து அவரை உயர்த்துவோமா? Oh we thank you Lord Jesus. வாரத்தின் முதலாம் நாளில் உம்மை தேடி வந்தோம். எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் நீரே, தன் முகத்தை காண வந்தோம். சொல்லுமா? வாரத்தின் முதலாம் நாளில் உம்மை தேடி வந்தோம். எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் நீரே, உந்தன் முகத்தை காண. வாரத்தின் முதலாம் நாளில், வாரத்தின் முதலாம் நாளில் உம்மை தேடி வந்தோம். எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் நீரே, உந்தன் முகத்தை காண. இன்னொரு முறை சொல்லுவோம் ஆண்டவரே. வாரத்தின் முதலாம் நாளில் உம்மை தேடி வந்தோம். எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் நீரே, உந்தன் முகத்தை காண வந்தோம். எங்கள் குடும்பத்தின் தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையின் நாயகனே உமக்கே நன்றி ஐயா. எங்கள் குடும்பத்தின் தேவனே உமக்கே நன்றி. கரங்களை தட்டி எங்கள் வாழ்க்கையின் நாயகனே உமக்கே நன்றி ஐயா. எங்கள் குடும்பத்தின் தேவனே, எங்கள் குடும்பத்தின் தேவனே உமக்கே நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையின் நாயகனே உமக்கே நன்றி ஐயா. எங்கள் குடும்பத்தின் தேவனே உமக்கே நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையின் நாயகனே உமக்கே நன்றி ஐயா.
ஆமென். அவர் நமக்கு சுகபல ஜீவனை தந்து அவர் நம்மளை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா. குறைவுகள் அனைத்தையும் நீக்கி நமக்கு நன்மைகளை அளிப்பவராய் இருக்கிறார் அல்லவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நம்ம அவரை ஆராதிப்போமா? ஆமென். ஹalleluya. Oh, we thank you Lord Jesus. உற்சாகத்தோட கரங்களை தட்டி நான் பாடுவோமா? ஆமென். Thank you Jesus. சுகபல ஜீவனை தந்து வாழ வைப்பவரே, குறைவுகள் அனைத்தையும் நீக்கி நன்மைகள் அளிப்பவரே. சொல்லுவோமா? சுகபல ஜீவனை தந்து வாழ வைப்பவரே, குறைவுகள் அனைத்தையும் நீக்கி நன்மைகள் அளிப்பவரே. எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் தகப்பனே, எங்கள் தேவைகளை சந்திக்கவே நீர் போதுமானவரே. எங்கள் குடும்பத்தின் தேவனே, உமக்கே நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையின் நாயகனே, உமக்கே நன்றி ஐயா. உற்சாகத்தோட கரங்களை தட்டி சொல்லுவோம், ஆண்டவரே ஓ உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையின் நாயகனே, உமக்கே நன்றி ஐயா. ஆமென். ஹalleluya. நமக்கு அனுதின மன்னாவை தந்து அவர் நம் வாழ்வை அவர் நம்மை வழுவாமல் அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவரை பாடி ஆராதிப்போமா? அனுதின மன்னாவை தந்து வழுவாமல் காப்பவரே, தடுமாறி விழுந்த போதும் திரும்ப மன்னித்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். ஆமாண்டவரே, வழுவாமல் காப்பவரே, தடுமாறி விழுந்த போதும் திரும்ப மன்னித்தீரே. உம் பாதத்திலே கூடி வந்தோம் எங்கள் இயேசுவே, நாங்கள் சாட்சியாக வாழ்ந்திடவே உம் வார்த்தைகள் உம் பாதத்திலே கூடி வந்தோம் எங்கள் இயேசுவே. சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக வாழ்ந்திடவே உம் வார்த்தைகள் போதுமே. உற்சாகத்தோடு எங்கள் குடும்பத்தின் தேவனே, உமக்கே நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையின் நாயகனே, உமக்கே நன்றி ஐயா. எங்கள் குடும்பத்தின் தேவனே, கரங்களை தட்டி சொல்லுவோமா? உமக்கே நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையின் நாயகனே, உமக்கே நன்றி ராஜா. எங்கள் குடும்பத்தின் தேவனே, உமக்கே நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையின் நாயகனே, உமக்கே நன்றி ஐயா. கரங்களை தட்டி எங்கள் குடும்பத்தின் தேவனே, உமக்கே நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையின் நாயகனே, உமக்கே நன்றி ஐயா. எங்கள் குடும்பத்தின் தேவனே, உமக்கே நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையின் நாயகனே, உமக்கே நன்றி ஐயா. ஆமென். ஹalleluya. அப்படியே நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுகபல ஜீவனை தந்து ஆண்டவரே எங்களை வாழ வைக்கிறவரே, ஆண்டவரே அனுதின மன்னாவை தந்து வழுவாமல் எங்களை காப்பவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோமா? யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போல் வேறு
வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. There is no one else like you, Heavenly Father God. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. Hallelujah. Oh, we thank you Lord Jesus. ஆண்டவரே எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே அப்பா எங்களை சுத்திகரிக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையினால் எங்களை மூடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ, இது மௌனமாக நிக்கிற நேரம் அல்ல, அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்கிற நேரமா இருக்கிறது. ஓ ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ, we thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், ஆண்டவரே சுகபல ஜீவனை தந்து வாழ வைப்பவரே, குறைவுகள் அனைத்தையும் நீக்கி நன்மைகள் அளிப்பவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே சுகபல ஜீவனை தந்து வாழ வைப்பவரே, குறைவுகள் அனைத்தையும் நீக்கி நன்மைகள் அளிப்பவரே, எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் தகப்பனே, எங்கள் தேவைகளை சந்திக்கவே நீர் போதுமானவரே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் தகப்பனே. ஆமாப்பா, எங்கள் தேவைகளை சந்திக்கவே நீர் போதுமானவரே. கரங்களை தட்டி நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ, அவர் நம் தேவைகளை சந்திக்க அவர் போதுமுள்ள தேவனாய் இருக்கிறார் அல்லவா? ஹalleluya. ஓ, we thank you Lord Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம அவருக்கு நன்றி செலுத்தி அவரை உயர்த்துவோமா? அவரை துதிப்போமா? ஹalleluya. அவரை துதிக்க துதிக்க நமக்கு விடுதலை உண்டு, அவரை ஆராதிக்க ஆராதிக்க நமக்கு விடுதலை உண்டு அல்லவா? ஓ ஆண்டவரே உமக்கு ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹோலி ஸ்பிரிட் காட், we exalt your holy name. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் அப்பா, ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஏழு குத்து விளக்கின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். எல் ஷடாய் உம்மை ஆராதிக்கிறோம். ஓ யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஓ உங்க சத்தத்தை உயர்த்தி, சபை மக்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஓ யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம், இது மௌனமாய் இருக்கிற நேரம் அல்ல. எங்கே இரண்டோ மூன்றோ பேர் நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நம் மத்தியில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு ஒரு சிங்காசனத்தை, ஓ துதியினால் ஒரு சிங்காசனத்தை நாம் தயார் செய்யலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ வல்லமை உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். உண்மை உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. வாக்கு மாறாத தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ we thank you Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஓ we thank you Lord, we thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காணிப்பேன். ஆமென். ஹalleluya. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஹalleluya. எவ்வளவு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமா? ஹalleluya. கரங்களை தட்டி நாம் பாடலை பாடுவோம். ஹalleluya. We thank you Jesus. We thank you Lord.
என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம இந்த பாடலை பாடுவோமா? ஓ ஹல்லேலூயா. பலவீன நேரங்களிலே அவர் நமக்கு பெலனா இருக்கிறார் அல்லவா? ஓ பலவித சோதனைகள் வந்தாலும் அவர் நமக்கு ஜெயம் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா? ஓ we thank you Lord Jesus. ஆமென், ஹல்லேலூயா. பலவீன நாட்களிலே பேலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பெலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதில்லை உறங்குவதும் இல்லை. கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. தேவாதி தேவன் oh we thank you Jesus இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென். ஓ அவர் மகா உன்னதம் உள்ள தேவனாய் இருக்கிறார், பராக்கிரமம் உள்ள தேவனாய் இருக்கிறார் அல்லவா? ஓ we thank you Jesus, heavenly Father God. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தானிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தானிலே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்கு. சத்தத்தை உயர்த்தி என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. விசுவாசத்தோடு சொல்லுவோம் ஆண்டவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. ஆமென். Oh we praise you heavenly Father God. ஆமென். விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. அறிக்கை செய்வோமா? என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை.
Amen. Hallelujah. Oh, we thank you, Lord Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. Hallelujah. ஓ என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிற தேவனாயிருக்கிறார். ஓ மகனே மகளே என்று அழைத்து இதுவே வழி இதுவே சத்தியம் நானே உன் ஜீவனாயிருக்கிறேன் என்று சொல்கிற தேவனாயிருக்கிறார் அல்லவா? என்ன இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஓ அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா? சுகபல ஜீவனை தந்து நம்மளை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா? அவரை நாம் துதித்து ஆராதிப்போமா? ஓ we praise you heavenly father God. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. hallelujah. oh we thank you Jesus. oh we thank you heavenly father God. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. oh we thank you Jesus. heavenly father God, we thank you. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராயிருக்கிறீர், நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரராயிருக்கிறீர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா, உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. ஓ we thank you Lord Jesus, we thank you heavenly father God. hallelujah. oh we thank you oh we thank you Lord Jesus. ஓ சபை மக்கள் அனைவரும் சத்தத்தை உயர்த்தி ஓ அவரை துதிக்கிறீங்களா? hallelujah. ஓ யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஓ அவரை துதிக்கிறதான நேரமாயிருக்கிறது. அக்கம் பக்கத்துல நிக்கிறவங்களை நீங்க பார்க்க வேண்டாம். உங்களுடைய இதயத்தை திறந்து உங்களுடைய இதயத்தை திறந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. யாக்கோபு ஆண்டவரோடு போராடினது போல ஆண்டவரே அப்பா நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. ஓ நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ என்னோடு நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஓ இந்த ஏழை கூப்பிட்டான். ஓ கர்த்தர் அவனுடைய கூக்குரல் சத்தத்தை கேட்டு அவனுக்கு பதில் அளித்தார். ஆமென். ஹalleluya. அவரை நோக்கி பார்த்து ஓ கூப்பிடுகிறதான நேரமா இருக்கிறது அல்லவா? ஓ we thank you Lord Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. we thank you heavenly father God. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே. ஆமென். ஹalleluya. ஓ இது ஆராதனைக்கான நேரமாயிருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிரசன்னமே இறங்கியே. ஆமாண்டவரே வந்திடுதே. தேவனின் மகிமை தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனின் மகிமை நம்மையெல்லாம். எங்கே இரண்டோ மூன்றோ பேர் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் அல்லவா? தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ அவர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? அவரை உயர்த்துகிறதான நேரமாக இருக்கிறது அல்லவா? ஓ we praise you heavenly father God. hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாய் இருக்கிறார் அல்லவா? ஓ ராஜாதி ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. ஓ we praise you heavenly father God. உம்மை
ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ we thank you Jesus. Oh we thank you heavenly Father God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. Oh we thank you Jesus. Oh we thank you Lord Jesus. Hallelujah. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம், சத்தத்தை உயர்த்தி ஓ ஆண்டவரே, ஓ மகா உன்னதமான தேவனே, அதிசயம் நிறைந்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh we thank you Jesus. We thank you Lord. Hallelujah. We thank you heavenly Father. Oh we thank you Jesus. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், வானம் பூமி படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh we thank you Lord Jesus. We thank you heavenly Father God. Hallelujah. Oh we thank you Lord Jesus. Hallelujah. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an கரங்களை உயர்த்தி Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. நம் தேவன் அதிசயமானவரே, அன்பு வல்லமை ஞானம் கொண்டு வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவரே. சொல்லுவோமா? நம் தேவன் அதிசயமானவரே, அன்பு வல்லமை ஞானம் கொண்டு வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவரே. ஓ கரங்களை உயர்த்தி ஓ நம் தேவன் அதிசயமான தேவனாயிருக்கிறார் அல்லவா? ஓ we thank you Jesus heavenly Father God. வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவரே. ஆண்டவரே ஓ we thank you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ வானங்களில் ஓ we thank you Lord Jesus. வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவன் அதிசயமானவரே, அன்பு வல்லமை ஞானம் கொண்டு வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவர். Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. சங்கீதம் 95 சொல்கிறது, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையது. ஆமென். ஹல்லேலூயா. சமுத்திரம் அவருடையதா இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. அவரே அதை உண்டாக்கினார். ஆமென். வெட்டாந்தரையும் அவருடைய கைகள் உண்டாக்கிற்று. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தர் முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடுவோம் வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவரை பணிந்து குனிந்து தொழுகிறதான நேரமாயிருக்கிறது அல்லவா? அவர் மகா உன்னதம் உள்ள தேவனாயிருக்கிறார், பராக்கிரமம் உள்ள தேவனாயிருக்கிறார், அண்ட சராசரங்களை படைத்த தேவனாயிருக்கிறார். ஓ அவர் நாம் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் பொய் சொல்வதற்கு மனபுத்திரன் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ வல்லமை உள்ள தேவனை ஆராதி
ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. There is no one else like you, Heavenly Father. ஓ பராக்கிரமம் உள்ள தேவனை உம்மை ஆராதிக்கிறோம். அசாத்தியங்களை செய்கிற தேவனை உம்மை ஆராதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ we thank you, Heavenly Father. ஓ நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர் அப்பா. சொல்லுவோமா? Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. ஓ உற்சாகத்தோடு ஆமென் ஹalleluya. ஓ உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? From heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. நம் தேவன் அதிசயமானவரே, அன்பு வல்லமை ஞானம் கொண்டு வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவரே. நம் தேவன் அதிசயமானவரே. கரங்களை அசைத்து சொல்லுவோமா? Oh we thank you Lord Jesus. வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவரே. நம் தேவன் அதிசயமானவரே, அன்பு வல்லமை ஞானம் கொண்டு வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவரே. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and Hallelujah. love. God is Oh, an we thank you, Lord awesome Jesus. God. நம் தேவன் அதிசயமானவரே, அன்பு வல்லமை ஞானம் கொண்டு வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவன் அதிசயமானவரே, அன்பு வல்லமை ஞானம் கொண்டு வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவரே. கரங்களை உயர்த்தி ஹalleluya. நம் தேவன் அதிசயமானவரே, அன்பு வல்லமை ஞானம் கொண்டு வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவரே. சபை மக்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்றீங்களா? அதிசயமானவரே. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. Oh yes Lord Jesus. Hallelujah. ஓ உமக்கு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நம்முடைய சத்தம் பரலோகம் வரை எட்ட வேண்டும் அல்லவா? சத்தத்தை உயர்த்தி நாம் சொல்லுவோமா? அன்பு வல்லமை ஞானம் கொண்டு வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவரே. இன்னொரு முறை நம் தேவன் அதிசயமானவரே, அன்பு வல்லமை ஞானம் கொண்டு வானம் பூமியை ஆள்பவர் அதிசயமானவரே. ஓ அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அல்லவா? ஓ அதிசயம் செய்கிற தேவனை. ஓ we thank you Heavenly Father God. உற்சாகத்தோடு அவரை துதித்து உற்சாகத்தோடு அவரை ஆராதிக்கிற நேரமாய் இருக்கிறது. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ we thank you Lord Jesus. ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலும் மேலானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே எல்லோரிலும் நீர் பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. என் சேவைகளை சந்திக்க நீர் போதும் அப்பா என்று சொல்லுவோமா? ஆண்டவரே எல்லாவற்றிலும் மேலானவராயிருக்கிறீர். ஓ நீர் போதுமானவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிடம் எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்க நீர் போதும் ஆண்டவரே. என் தேவைகளை சந்திக்க நீர் போதும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் தேவையை சந்திக்க நீர் போதும் ஆண்டவரே. எங்கள் சபையின் தேவையை சந்திக்க நீர் போதும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ உங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்த தேவனாயிருக்கிறார். ஓ உங்கள் இதயத்தின் ஆசைகளை அறிந்த தேவனாயிருக்கிறார். ஓ அவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். ஓ ஒருபோதும் பொய் சொல்லாத தேவனாயிருக்கிறார். ஓ அவர் மனமாற மனப்புத்திரன் அல்ல. ஓ அவர் கல்லோ மண்ணோ அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார் அல்லவா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிடம் ஆண்டவரே அப்பா எனக்கு நீர் போதுமானவர் ஆண்டவரே. ஓ நீர் போதுமானவர் ஆண்டவரே. என் தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவர் ஆண்டவரே. ஓ என் இதயத்தின் ஆசைகளை சந்திக்க நீர் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே என் வாழ்க்கையின் லட்சியத்தை நிறைவேற்ற நீர் போதும் ஆண்டவரே.
என் முடிவுகளை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நிறைவேற்ற நீர் போதும் ஆண்டவரே சொல்லுவோமா? Oh, we thank you Jesus, we thank you Lord. Oh, we thank you Heavenly Father God. ஆண்டவரே சொல்லுமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சபை மக்கள் சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் போதும் அப்பா, ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் மேலானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, எல்லோரிலும் நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் போதும் அப்பா ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. ஓ நான் அல்ல ஆண்டவரே அப்பா, நீர் இருப்பதினால் ஆண்டவரே அப்பா நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஓ அவருடைய கிருபையாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. Oh, we thank you Jesus, we thank you Lord. Hallelujah. We thank you Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? Thank you Jesus. எல்லாவற்றிலும் நீர் மேலானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, எல்லோரிலும் நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, சகலவற்றையும் சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. Oh, we thank you Lord Jesus. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். ஆமாப்பா. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர். Oh yes Lord Jesus. பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுவோமா? எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். ஓ எஸ் லார்ட் ஜீசஸ். என்ன வியாதிகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீக்க நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆமென். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. கரங்களை உயர்த்தி, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, உம்மை போல் வேறொரு தெய்வம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமா? ஓ விசுவாசத்தோடு, ஆண்டவரே உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர்
எல்லாவற்றிலும் நீர் மேலானவராயிருக்கிறீர். எல்லோரிலும் நீர் பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. சகலவற்றையும் சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்க ஆண்டவரே அப்பா, எங்கள் கஷ்டங்களை நீக்க ஆண்டவரே, எங்கள் வியாதிகளை ஆண்டவரே போக்க நீர் ஒருவர் போதும் ஆண்டவரே. ஹalleluya. கரங்களை தட்டி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் ஒருவர் போதும் அப்பா, நீர் ஒருவர் போதும் ஆண்டவரே. நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. ஹalleluya. Oh, we thank you Lord Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. We thank you Lord. We thank you. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? இப்பொழுது நம்ம மத்தியில் தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். ஆமென். ஹalleluya. Amen. Glory to God. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 ஓ, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். நான் உம்மையை நோக்கி பார்க்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவரின் சத்தம் நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்துக்கள். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆன்லைன் மூலமாக தேவனுடைய செய்தியை கேட்கிற எல்லா குடும்பங்களையும் தேவன் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. May the Lord abundantly bless all the families who are watching this sermon online. எத்தனை பேர் இன்று காலையிலே கர்த்தாவே என்னோடு பேசும் என்று ஜெபித்து விட்டு வந்தீர்கள்? How many of you prayed asking God to talk to you? It is very important. திருச்சபை மக்கள் ஜெபிக்க வேண்டும். It's very important that the people of the church pray. காலையில் நம்முடைய ஆராதனை நேரம் 8:50. The time for our morning service is 8:50. 8:50க்கு வந்து அந்த ஒரு 10 minutes முழு சபை மக்களும் முழங்காலில் நின்று ஆண்டவரே எங்களோடு பேசும், புதிய குடும்பங்களை கொண்டு வாரும், வருகிற ஜனங்களுக்கு மனித சத்தம் அல்ல தேவ சத்தம் கேட்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். We should all come to church at 8:50 a.m. and pray, asking God to be present here. மினிஸ்ட்ரி டீமில் உள்ளவங்களாம் 8:30 வந்து ஒரு அரை மணி நேர ஜெபம், ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ஒழுங்குங்கிறோம்மா, இன்றைக்கு உமக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மிகுந்த பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். The members of the ministry team should come at 8:30 a.m. and pray wholeheartedly, asking God. இன்று ஆராதனையின் முடிக்க போகிற நேரத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போதான் செய்தி நாம் தொடங்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். காரணம், இன்றைக்கு எக்ஸ்ட்ரா டைம் நம் கிடியன்ஸ்க்காக நாம் கொடுத்தபடினால் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். ஒரு 10-15 நிமிடங்கள் அதிகமாக எடுக்க வாய்ப்புண்டு. There's a chance that the sermon might go for an extra 10 or 15 minutes. இன்றைய செய்தியின் தலைப்பு வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அஸ். நம்மிடம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? The title of today's sermon is What God Expects from You. எதிர்பார்ப்பு என்பது பொதுவானது. Expectations are common.
நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. Everybody has expectations. டீச்சர்ஸ்க்கு மாணவரிடம் எதிர்பார்ப்பு உண்டு. Teachers have expectations with students. மாணவர்களுக்கு டீச்சர்ஸிடம் எதிர்பார்ப்பு உண்டு. Students expect things from teachers. பெற்றோருக்கு பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பு உண்டு. Parents expect from their children. ஸோ பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். And children expect from parents. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் படைத்த ஆண்டவர் நம்மிடம் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். So in that situation, even the God who created us expects something from us. அது என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand what he expects. ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக 2 வசனங்கள் வாசிக்க விரும்புகிறேன். I want to read 2 scriptures for introduction. ஆதியாகமம் 1:27. Let's read from Genesis chapter 1 verse 27. இது ஒரு இன்ட்ரோ ஸ்கிரிப்சராக நாம் மனதில் கொள்ளுவோம். This will be a scripture for அடுத்ததாக introduction. சங்கீதம் 139:14. And next it will be Psalms 139 verse 14. இது ரெண்டுமே இன்ட்ரோ ஸ்கிரிப்சராக வைத்துக் கொள்ளுங்கள். Let's keep these as the scriptures for the introduction. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். தேவன் தம்முடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். So God created man in his own image. ஆண்டவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் சிருஷ்டித்த என் சாயலிலே படைக்கப்பட்ட மக்களிடமிருந்து எனக்கு எதிர்பார்ப்பு உண்டு என்பதுதான் தேவனுடைய பக்கம். So what God's side says, I have expectations from the people that I created in my own image. அடுத்த ஸ்கிரிப்சர் கூட நாம் வாசிக்கலாம். Let's read the next one. சங்கீதம் 139:14. Psalms 139 verse 14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். God made us wonderfully. நம்ம ரொம்ப பிரமிக்கத்தக்க விதத்திலே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். God, we are all wonderfully made. We are wonderfully created. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் கர்த்தரை துதிப்பேன் என்கிறார். He says, I will give thanks and praise to you for I am fearfully and wonderfully made. ஜஸ்ட் உங்களை மட்டுமே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. If you just look at yourself in the mirror, you will understand the creation of God. இங்கே சின்ன பிள்ளைகள், நிறைய சின்ன குழந்தைகள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். There are so many little children here. ஒவ்வொன்றும் ஒரு விதமா இருக்கு. Each one is of a kind. ஒரு பிள்ளைய இங்கே பார்மா அப்படின்னா, If you ask a child to look here, அந்த பிள்ளை என்னைய பாருமானா என்னைய பார்க்க மாட்டேன்து. the child will not exactly look at me. அந்த பிள்ளையுடைய பார்வை இப்படி போகுது. It will suddenly divert. கொஞ்சம் பார்த்தா கோணக்கண்டு மாதிரி தெரியும். It might look that there's some issue with the eye. ஆனா அதையும் தேவன் ரசிக்கிறார். But God loves even that. God made like that. சில பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி கோணமா பார்க்குற மாதிரி இருக்கும். Sometimes it might seem like their eyesight is diverted here and there. சில பிள்ளைகளுடைய மூக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்கு. Sometimes their nose looks like a beak of a parrot. என்ன மழை பெய்தாலும் தண்ணி உள்ள போகாது, இப்படி இருக்கும். Whatever rain falls, it won't go inside the nose. ஆனா சில பிள்ளைங்களுக்கு ஓப்பன் டேங்க் மாதிரி ஒரு டிராப் விழுந்தா நேரா உள்ள போயிடும். But some people have a nose like a water tank if there's a ஆனா drop. பைபிள் சொல்லுது பிரமிக்கத்தக்க அதிசயமாக நம்மை படைத்திருக்கிறார். But the Bible says we are fearfully and wonderfully made. அதனால தான் எல்லா பிள்ளைகளுமே பார்க்க விதவிதமா வித்தியாசமா ஆனா ரொம்ப அழகா இருக்கிறாங்க. That's why each of the children are unique. பிள்ளைகள் மட்டும் அல்ல, பெரியவர்களாகிய நாமும் அப்படிதான். Not just children but even adults. சோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். So God is doing amazing things in each of our lives. நேற்று ஒரு தேவ மனிதர் சொன்னதை நான் கேட்டேன். I heard a man of God say something. அவர் ஃப்ரைடே நைட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாராம். He will switch off his mobile phone on Friday. மண்டே தான் எடுப்பாராம். And he will switch it back on Monday. நேற்று அதை கேட்டதிலிருந்து என் மனசுக்குள்ள பயங்கரமா அது டீப்பா என்ன தொட்டுக்கிட்டே இருக்கு. And since I heard that, it's been touching me for so long. ஆண்டவர் சித்தமானால் அந்த லைஃப்க்கு நம்ம எல்லாருமே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். If God wills, it will be nice if we go into that life. யாருக்கால இது யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். If it's useful to you, say amen. ஆமா, ஃப்ரைடே நைட்டே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எவன் கூப்பிட்டா என்ன நடந்தானு இருக்க பழகணும். You have to equip yourself so that you can switch off your mobile phone on Friday nights. ஒவ்வொரு சத்தம் கேட்டு என்ன மெசேஜ்னு பார்த்து என்ன செய்ய போறோம்? நம்மள அநேகருக்கு பதிலே போடுறது இல்ல. What are we going to do by looking at all of the messages? Sometimes we don't even reply. ஓகே, ஆண்டவர் நம்மிடம் நம்மை அவர் சாயலாக படைத்தபடியினாலும் பிரமிக்கத்தக்க விதத்திலே நம்மை படைத்தபடியினாலும்
He expects something from us. Because God created us in his own image and because we are fearfully and wonderfully made, he expects something from us. ஒரு 4 விஷயத்தை ஷார்ட்டா சொல்லி முடிப்பது உகந்ததா இருக்கும். I would like to say 4 short things today. முதலாவது குறிப்பு, to love him fully. முழுமையாக அவரை நேசிக்க எதிர்பார்க்கிறார். The first thing, God expects you to love him fully. It's very simple but it's very important. ஒரு எளிமையான விஷயம் ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மத்தேயு 22:37 வாசிக்க Let's கேட்கலாம். read from Matthew 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் Right, underline உன் முழு பண்ணுங்க. ஆத்துமாவோடும் இந்த முழு எல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் எல்லாம் முழுசா இருக்கணும். You have to underline everywhere that it says all your heart, all your soul and all your mind. It should be wholesome. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வியாதி என்றால் என்ன? So what is a spiritual disease? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவு என்பது என்ன? What is a spiritual lacking? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சரியில்லை என்று உணர வேண்டியது என்ன? Why do we have a feeling that we are not right spiritually? முழுமையாக நம்மால் எதுவும் செய்ய முடியாது. It's because we are not able to do anything with the whole heart. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது முழுமையாக. What God expects from us, it's to love him fully. நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு full and full-ஆக அவரை தேட வேண்டும். With all your heart, all your soul, முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு முழுமையாக அவரிலே அன்பு கூற வேண்டும். all your soul and all your mind, you have to love him fully. நாம் அவரை அந்த அளவு நேசிக்கிறோமா? Are we loving him that much? உதாரணமாக, For example, ஆண்டவரா குடும்பமா? is it God or is it family? ஆண்டவரா பிள்ளைகளா? Is it God or children? ஆண்டவரா தொழிலா? God or work? ஆண்டவரா படிப்பா? God or education? ஆண்டவரா பணமா? God or money? ஆண்டவரா சொத்தா? God or wealth? ஆண்டவரா ரிலேட்டிவ்ஸா? God or relatives? எது முக்கியத்துவம் என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, When a question arises asking what is important, காம்ப்ரமைஸ் பண்ணுகிற விசுவாசிகளா இருக்க கூடாது. we shouldn't be believers who compromise. முதல்ல இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வேணா போய்க்கலாம். We shouldn't say I'll take care of all of this and then after that go to அதுல God. சில விசுவாசிகள்லாம் ரொம்ப கெட்டிக்கார விசுவாசிகள். ஆண்டவருக்கு தெரியும் என்ன பத்தி. எப்படி? And sometimes believers they say, oh, I know God knows about me. சிலர் அப்படிதான், என்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியும், அதெல்லாம் யார் சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவங்களே தங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. They say God knows about me and I know what to do, and they say this and they compromise themselves. ஆபிரகாம் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணல. Abraham did not compromise. மகனை பலி செலுத்துன்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு என்னை பத்தி தெரியும், பலி செலுத்தினாலும் செலுத்தாம போனாலும் நான் அவர் மேல அன்பா இருக்கிறேன் அவருக்கு தெரியும்னு அப்படி பேசல. When he was asked to sacrifice Isaac, he didn't say God knows about me, I'm not going to do ஆண்டவர் that. ஆபிரகாமை பார்த்து பிள்ளையாண்டான் மேல் கை போடாதேன்னு சொல்ற வரைக்கும் சீரியஸா தான் இருந்தார். Until God said do not lay your hands on the child, he went ahead with what First God had asked pointல him to நான் do. எம்பசைஸ் பண்ற விஷயம், ஆண்டவரை நேசிக்கிற விஷயத்துல சீரியஸா இருங்க. The point that I would like to emphasize here is ஆண்டவர் மேல அன்புள்ள விஷயத்துல சின்சியரா இருங்க. when it comes to loving God, you have to be sincere. ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நேசிங்க. That's very important. அநேக நேரங்களிலே நாம அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியலையே, ஏன் வளராம இருக்காங்கன்னு தெரியலையே, ஏன் ஜெபிக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியலையே, ஏன் பிரேயருக்கு வர்றதில்லைன்னு தெரியலையேன்னு யோசிப்போம், குழம்புவோம். Many times we think, why are they not coming for prayer? Why are they not having an improvement? அநேக அப் அண்ட் டவுன்ஸ் அவங்க லைஃப்ல வர்றதை பார்த்து என்ன பிலீவர்ஸ் இப்படியா இருப்பாங்க என்று நமக்கே குழப்பமா இருக்கும். We get confused thinking, are believers like this? ப்ராப்ளம் வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவர் முழுமையா நேசிக்கிறதுல இன்னும் கமிட் ஆகல. The problem is they have not committed their lives முழுமையாக completely. நேசித்தால் ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம். If they love him completely, he will become their everything. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு பல்லவியை பாடும்படியே கேட்டு, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாரும் பாடுங்க, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்
தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். Hallelujah. லைஃப்ல அதை வச்சுக்கங்க. You have to have this as a முதல் principle. ஸ்தானத்தை இயேசுவுக்கு கொடுப்போம். We have to give first priority நம்முடைய to God. ஆண்டவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. God has our first priority. என்ன போராட்டம் வந்தாலும் Whatever trials and சில tribulations. நேரம் பாச போராட்டத்துல தான் ஃபெயில் ஆயிடுறோம். Sometimes we fail when it comes to emotional battles. எங்க 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 ஃபேமிலில எல்லாம் நாங்க சில கொள்கைகளை வச்சிருக்கிறோம். We have certain principles in our family. எந்த சொந்தக்காரங்களும் ஞாயிற்றுக்கிழமை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வர்றதுக்கு நாங்க இடம் தர்றதே இல்லை. We don't allow relatives to come and disturb us on a அப்படியே Sunday. வந்தாலும் In case they do that, சாட்டர்டே வரை நல்லா கவனிப்போம். we will take care of them until Saturday. சாட்டர்டே எங்க வீட்டுக்கார அம்மா சொல்லுவாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் எதிர்பார்க்க கூடாது, டேபிளில் இருக்கிறத சாப்பிடணுன்னா சாப்பிட்டுங்க, காஃபி போடணும்னா போட்டு குடிச்சுங்க, எங்களை ஒன்றும் எதிர்பார்க்க கூடாது, நாளைக்கு கர்த்தருடைய நாள். On Saturday night we'll tell them that you நம்ம தான் எஸ்டாப்லிஷ் பண்ணணும். we have to establish நம்ம தான் principles. சொல்லி கொடுக்கணும். We have to teach them. அக்கா வந்துட்டா உருக கூடாது. We shouldn't melt if your அண்ணே sister வந்துட்டா comes. உருக கூடாது. Shouldn't melt if your brother மாமா comes. வந்துட்டா உருக You கூடாது. shouldn't melt if your uncle comes. God first. It's God first. அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். We have to teach them. அவங்க உங்களை பார்த்து கத்துக்கிட்டு ஆண்டவருக்கு முதலிடம் தர்றவங்களா இருக்கணும். They should look at you, learn, and then give first priority to என்ன God. வாழ்க்கையில என்ன வந்தாலும், Whatever comes in life, உங்க வீட்ல கல்யாணம்னாலும் சரி, காது குத்துனாலும் சரி, God first. if it's a marriage or if you're going to pierce the ear, it's always God first. அடிக்கடி கல்யாண குடும்பத்தாருக்கு நான் சொல்ற அறிவுரை அதுதான். Many times I tell the family that's going to get married, கல்யாண குடும்பத்தாரு அந்த டைம் வந்தா ரொம்ப எமோஷனல் ஆகி தட்டுமாறுவாங்க. during that time they become very emotional. அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். எப்போதும் நார்மலா இருங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். Don't do that. Always be normal. God will take care of everything. ஆமா, எல்லாம் பிளான் பண்ணுங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, ஆண்டவர் நேர்த்தியா செய்வார். You have to plan and manage your time and everything will be ஆனால் right. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை முழுசா யோசிங்க. You have to start thinking wholly about things of God. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை முழுவதும் நேசிங்க. You have to love him completely. ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் வரும்போது, இன்றைக்கு வந்த மாதிரி ஸ்பெஷலான சந்தர்ப்பங்கள், கர்த்தருக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் வரும்போது நல்லா முழுசா நல்லா சந்தோஷமா செய்யுங்க. When it's a chance to give for the Lord, do it happily. இந்த கொடுக்கிற விஷயத்தை பற்றி ஏதாயிலும் முன்னாடி நிக்கிறவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அப்படியே புளியங்காய் சாப்பிட்ட மாதிரி முகம் சுளியவே கூடாது. If people talk to you about giving to God, your face shouldn't change. சந்தோஷமா ஆண்டவருக்கு முழுசா செய்யுங்க, நல்லா அன்போடு செய்யுங்க. Out of love, do completely and sincerely Point for number God. 2, to love others sincerely. மற்றவர்களை நேர்மையாக நேசிக்க பழக வேண்டும். We have to learn to love others sincerely. யோவான் 13:34-35. Let's read from John chapter 13 verses 34 and 35. வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் புரியாத மாதிரி எல்லாம் ஒன்றும் சொல்றது இல்லை. ரொம்ப ஆழமாய் பேசுகிறேன்னு ஆண்டவர் ஒரு இடத்துலயே ஆழமா பேசவே இல்லை. God never said things that we wouldn't understand. He didn't say that he's going to talk about things deeply. ஆனா நிறைய ஊழியக்காரர்கள் ஸ்டேஜில் நின்னுட்டு நான் ஆழமாய் பேசுகிறேன், அது புரியாதுங்க. But many a times ministers they say I'm going to say something deeply. It's not going to people நான் are not going to உங்களை understand. நேசிக்கிற மாதிரி நேசிங்க, அது போதுயான்றாரு. He said very simply, I'm giving you a new commandment that you love one ஆண்டவர் another. நம்மளை எப்படி நேசிக்கிறாரு? How does God love us? அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand that. நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கறனாலே ஆண்டவர் நேசிக்கிறாரு. Does he love us because we are என் perfect? லைஃப்ல நிறைய குறை இருக்கு. We have so many shortcomings. நிறைய தவறுகள் செய்றேன். We make a lot of mistakes. நிறைய மீறுதல்கள் செய்றேன். We have go நிறைய under a lot of நிறைய tribulations. நேரங்களிலே நான் புத்தியீனமாய் நடந்து கொள்ளுகிறேன். We act senselessly. அவசரப்படுகிறேன். We act out of a rush. முன்கோபம் வந்துவிடும். Sometimes we have a bad temper. எவ்வளவோ விஷயங்கள் என் வாழ்க்கையில குறை இருக்கு. We have so many shortcomings. அநேக நேரங்களிலே நம்ம குறையில்லாத மாதிரி நினைக்கிறோம். இல்ல, நாம் நிறைய குறைகளோடு வாழ்கிறோம். Many times we say, oh, I don't have any shortcomings, but we have a lot of குறைகள் shortcomings. இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். But despite all that shortcomings, God அநேக loves us. நேரங்களிலே ஜெபத்தை நாம் செய்வதிலே தவறு வருகிறது. ஜெபம் செய்ய முடியாமல் போய் விடுகிறோம். Many times we don't pray, ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். but he still loves us. நாங்க நெல்லியாம்பதி என்ற எஸ்டேட்டுக்கு டீமாக ஊழியத்துக்கு போன போது அன்று காலையிலே நாங்கள் ஜெபிக்கவில்லை. When we went to an estate in the morning, in the past, we didn't pray in the morning. நல்ல ஞாபகம் இருக்கு. ஆத்திரம் தோத்திரம் அல்லேலூயான்னு கிளம்பி பஸ்ல போயிட்டோம். We were in a rush and we just said hallelujah and then we just left. ஒரு ஊழியத்துக்கு போகும்போது தேவையான அளவுக்கு ஜெபிச்சுட்டு போனாதான் நல்லது. If you go for a ministry, you have to have enough prayer.
ஜெபிக்காமல் நாங்கள் பாட்டில் போகிறோம். பஸ்ஸில் போகும்போது அது நிறையா டேர்னிங்ஸ் பெண்டெல்லாம் இருந்தனால எனக்கெல்லாம் ஒரே அன்னைக்கு வாமிட்டு ரொம்ப களைப்பாய் போய் இறங்குறோம். Because there were so many bends on the road, it was not a comfortable journey and we were very tired in the end. இறங்குனோடனே அங்கே லோக்கல் பாஸ்டர் எங்களை கூட்டிகிட்டு போய் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்கில் நிறுத்திட்டாரு. As soon as we got down, the local pastor, he came, he took us for a street நான் ஒரு preaching. சோடாவை வாங்கி குடிச்சிட்டு களைப்பா ஒரு மூலையில் உட்காந்துட்டேன். I bought a soda, had it, and I was sitting very tired. ஸோ ஸ்ட்ரீட்டில் எல்லாரும் பாடல்களை பாடுகிறார்கள். They were singing on the streets. பிரசங்கத்துக்கு அண்ணே வாங்கினேன்னு என்ன தான் கூப்பிட்றாங்க, எனக்கு முடியலடான்னு. And they called me for preaching, but I was not able to. என் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, காலையில் ஜெபமே பண்ணல, என்ன செய்ய முடியும்ன்ற பயமாக இருந்துச்சு. And in my heart, I was scared because we didn't pray in the morning. ஆனால் நின்று பிரசங்கம் பண்ண தொடங்கினதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் நிறைய பேய் பிசாசெல்லாம் ஆடி கீழே விழுந்து அநேக அற்புத அடையாளங்களை தேவன் செய்தார். But until I started and until I finished the sermon, there were so many evil possessed spirits that were chased off. குறைவுகளை பெருசா பார்க்கல, அவர் இரக்கமுள்ள தேவனாய் கிருபையுள்ள தேவனாய் நம்மை நேசிக்கிறார், நம்மை பயன்படுத்துகிறார். He doesn't look at our shortcomings, but through grace he uses us. அதுக்காக அட்வான்டேஜ் எடுக்க கூடாது. But we shouldn't take advantage. அவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand how much he loves us. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறது போல நீங்களும் மற்றவர்களை சின்சியராக நேசிக்க வேண்டும். He says, just as I have loved you, so you are to love one another. நான் ஊழியத்தை தொடங்கின ஆரம்ப காலங்களில் லேட்டா வர்றவங்கள துப்பாக்கி கையில மட்டும் இருந்தா சுட்டு தள்ளிடுவேன், அவ்வளவு கோபம் எனக்கு இருக்கும். When I started my ministry, if people come late, if I had a gun, I would shoot them. அப்படிதான் இருந்தேன். That's how I was. I would be very angry. ஆனா இப்போ அப்படி இல்லை. அன்பா சொல்லிட்டே இருக்கிறேன். கர்த்தர் அவர்களை மாற்றும்படியா அன்பா பேச ஆரம்பிச்சிட்டேன். But now I have started to talk out of love. நிறைய மாற்றங்களை தேவன் தருகிறார். And God is changing. நம்முடைய குறைகளை ஆண்டவர் பெரிதுபடுத்தாமல் நம்மை நேசிக்கும் போது நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். If God loves us by not வேதபாரகர் மாதிரி பரிசேயர் மாதிரி எப்போது ரியாக்ட் பண்ணக்கூடாது. we shouldn't react like Pharisees. பென்டிகாஸ்டல் believers கிட்டத்தட்ட வேதபாரகர் பரிசேயர் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். Many times Pentecostal believers we அது act like Pharisees. totally wrong. And that's completely wrong. ஆண்டவர் நம்மிடம் அதை எதிர்பார்க்கவில்லை. God does not expect that from us. மற்றவர்களை நேசிக்க எதிர்பார்க்கிறார். He asks us to love one another. யாரோ ஒருவர் உங்கள் குடும்பத்திலே தவறு செய்து விட்டால், If someone in your family makes a mistake, சீல் அடிச்சு அவனை ஒதுக்கிறது, இவன் மூஞ்சிலே முழிக்கூடாது, இவனுக்கு ஜாக்கிரதை, இந்த இதில் போர்டு போடுவாங்களே திருடர்கள் ஜாக்கிரதை, அதுபோல் போர்டு போட்டுறது. we sometimes seal them and tell them that they are very dangerous and we don't meet them. அன்பினாலே அவர்களை சீர்திருத்த பழக வேண்டும். We have to learn to correct them out of love. அன்பை போல ஒரு ஆயுதம் வேறு ஆயுதம் இல்லவே இல்லை. There is no weapon that's stronger than love. அந்த அன்பு அவ்வளவு வல்லமையானது. And love is that much powerful. ஒருவரை அன்பு கூற வேண்டும். We have to love one another. ஆண்டவரில் அன்பு கூறுவோம் முழுமையாக. We have to love God completely. மற்றவர்கள் நம்மோடு இருக்கிற யாவர் பேரிலும் அன்பு கூறுவோம். And love others sincerely. அந்த அன்பு தான் கிடியன்ஸ் பைபிள் எல்லா இடத்துக்கு போகுதுன்னு சொன்னா, இங்க வந்திருக்கிற சகோதரர்கள், அருமையான சகோதரர், நீங்க எல்லாம் உங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டுமா கொடுக்குறீங்க? The brothers who've come here, are you giving the Bibles just to your relatives? நிறைய பேர் அப்படிதான் செய்றாங்க. எதுனாலும் சொந்தத்தோட நிறுத்திக்கிறாங்க. Many people, they stop with their relations. ஆனா இந்த டீம் அப்படி இல்லை. இந்தியா முழுவதும் யாருன்னு பார்க்காம எல்லாருக்கும் விநியோகம் செய்றாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. But the team is not that way. They give to everyone in India. சொந்தங்களை நேசிப்பது தவறல்ல. It's not wrong to love your relations. எதையுமே சொந்தத்தோடு நிறுத்திக் கொள்ள கூடாது. But don't stop things with your relations. எல்லாரையும் நேசிக்க வேண்டும். You have to learn to love everybody. நீங்கள் அதை எங்கே போய் கற்றுக்கொள்ளலாம்? Where can you learn that? உங்களுக்கு தெரியும். உங்களை நான் நேசிக்கிற விதம் உங்களுக்கு தெரியும். You know how I love you. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். I say something often. எந்த பாஸ்டரும் என்கிட்ட போட்டி போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. No pastor can win if there's a competition. ஏன்னா என்னுடைய விசுவாசிகள் மேலே நான் வைத்திருக்கிற அந்த அன்பிற்கு ஒப்பாக இன்னொரு பாஸ்டரால அந்த அன்பை தர முடியாது. Because no other pastor can give the love that I have on my church. ஏன்னா நம்ம அதுல எல்லாம் யாரும் போட்டி போட முடியாது. அது அன்புங்க அது. Because that's love and nobody can compete for that. நீங்க சிக்காயிட்டா நான் உட்கார்ந்து அழுது ஜெபிப்பேன். If you're sick, I will cry and pray. உங்களுக்கு ஒரு தேவைனா அதை எப்படி சந்திக்கிறேன்னு யோசிப்பேன். If there's a need, I will உங்களுக்கு ஒரு சிக்கல்னா அதை எப்படி நான் சால்வ் பண்ண முடியும் என்று வந்து நிற்பேன். If there's a problem, I'll think how to solve it. எல்லாமே உங்கள் மேல் உள்ள அந்த அன்பு. It's because all of the love I have on you. So சபையிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை அன்பு கூர்ந்து நாம் வளர So வேண்டும். in church, we have to love each other and that's how we மூன்றாவது grow. குறிப்பாக நான் சொல்ல வருவது, Thirdly, I would like to say, to live holy and upright.
பரிசுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். God expects us to live a holy and a bright 1 life. பேதுரு 1:16 சொல்லுகிறது. 1 Peter chapter 1:16 says, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமா, ஆண்டவர் சொல்றார் நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் பரிசுத்தரா இருங்க. இது ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன். God says you shall be holy for I am holy. That's the நாம் வாழ்கிற இந்த காலத்திலே பரிசுத்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தாத ஒரு வார்த்தையாக போய் கொண்டிருக்கிறது. In this time that we are living in, holiness is a word that's not being used. பரிசுத்தம் என்ற அந்த வார்த்தையினுடைய மெய்யான ஒரு மீனிங் என்னன்னா set apart for God. The true meaning of holiness is being set apart for God. ஆண்டவருக்காக பிரித்தெடுக்க வைக்கப்பட்ட ஒன்று. A separated person or separated உங்களை thing என்னை for God. ஆண்டவர் தமக்காக பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். God has separated us for himself. வேற யாரும் யூஸ் பண்ண கூடாது. And no one else can use that. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. பிளஸ்ஸியை பற்றி இன்றைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லட்டும். I want to say something about Blessy today. அவளுடைய திருமண அறிக்கையை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். We heard the wedding banns. அதனுடைய பொருள் என்ன? What does it mean? She is set apart for Jonathan. So it means that she is set apart for Jonathan. ஜோனத்தான் வந்து பிளஸ்ஸிக்கும், பிளஸ்ஸி வந்து ஜோனத்தானுக்கும். ஆண்டவர் யாருக்கு என்னன்னு கொடுக்கிறாரோ அது அங்கே தான் இருக்கணும். அது அழகா இருக்கும். So God knows what to give, what to whom, and that's how. நம் அனைவரையும் ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். God chose us for Himself. அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். Just like He is holy, we also have to be holy. பரிசுத்தத்திற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுகோல் வைத்து கொண்டிருக்கிறோம். We all have a measure for holiness. நம்முடைய மெஷர்மெண்ட்டை வச்சு ஆண்டவர் நிர்ணயம் பண்ணுகிறது இல்லை. God doesn't decide with our measurement. அவர் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு நேராய் கடந்து வர வேண்டும். We have to go towards His holiness. நம்ம மனசுல ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. Let's say we have a question in our heart. இத சாப்பிடுறது தவறா பாஸ்டர்? Is it wrong to eat this? இது தவறா பாஸ்டர்? Is it wrong, pastor? இந்த Dress போட்டா தவறா பாஸ்டர்? Is it wrong to wear this dress, pastor? பாஸ்டர் இந்த பாட்டில்ல கலரா இருக்கு, இது குடிச்சா தப்பா பாஸ்டர்? Pastor, this bottle has some color in it. Is it wrong to drink it? அப்புறம் இந்த பாய்ஸ் எல்லாம் ஏதோ பொடி அப்படி நசுக்கி போடுறாங்க, போதை வருது, அதெல்லாம் விசுவாசி, நான் சாப்பிட கூடாதா பாஸ்டர்? And the boys, they are using some kind of drug, pastor. Is it wrong? Can I use that? எதெல்லாம் கேள்வி வருதோ அதெல்லாம் தப்பு தான். If you have a doubt regarding something, it is wrong. கீரை சாப்பிடுறது தப்பா பாஸ்டர்னு கேள்வி வரவே வராது. You will never ask a question, pastor, is it wrong to eat vegetables? வருமா? வரவே வராது. You have a question? ஏன்னா சாப்பிடலாம். Because you have to eat it. ஆனா போதை வஸ்துகள் சாப்பிடுறது நமக்கே தெரியும், இது சரியா தப்பான்னு தெரியலையேன்னு ஒரு குழப்பம் வருது இல்ல, அது தப்பு தான். So but when we talk about drugs, we have a confusion if we can consume it or நம்ம not. யாரும் நம்மை நாமே கெடுத்துக் கொள்ள கூடாது. We should never destroy ourselves. ஒவ்வொரு ஹோலி கம்யூனியன்லயும் நம்ம அந்த வசனங்களை வாசிக்கிறோம், அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. The words that we read before the Holy Communion, Book of லாஸ்ட் புக் ஆஃப் ரெவலேஷன், வேதத்திலேயே கடைசி புத்தகம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். The book of Revelation, it says, the man who is holy, may he become more holy. மீடியா வேர்ல்டு வந்துருச்சு. The world is filled with media. நிறைய விஷயங்கள், தாறுமாறான விஷயங்கள். So many wrong things. நாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய, நாம் கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டிய பலதும் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. Many things that we have to control is now controlling us. மொபைல் நம்மை கட்டுப்படுத்துகிறது. Mobile controls us. முன்னாடி எல்லாம் குடும்பங்களிலே உட்கார்ந்து கலகலப்பா பேசி சிரிப்பாங்க. Many a time in the past, families would sit together and laugh. ஆனா இப்போது குடும்பங்களிலே சிரிப்பு இல்லை. But nowadays, people, there is no laugh, பேச்சுவார்த்தை இல்லை, there's no talk, there's no உறவுகள் இல்லை, no relationship, ஃபன் ப்ரோக்ராம் இல்லை வீட்டுக்குள்ளே. there is no fun in the family. எல்லார் முகம் சீரியஸாக இருக்கிறது. Everybody's face is serious. கிட்டத்தட்ட எல்லாமே டிப்ரெஸ்ட் பீப்புள் மாதிரி ஆயிட்டாங்க. Everyone has become depressed. எப்போதும் கையில மனைவி அங்க ஒன்ன பார்த்துட்டு இருப்பா, புருஷன் ஒன்ன பார்த்துட்டு இருப்பான், பிள்ளை ஒன்ன பார்த்துட்டு இருக்கோம், குட்டி குட்டி பிள்ளை எல்லாமே ஒன்ன கையில வச்சிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. The husband will have a phone, the wife will have a phone, the children will have a phone. That's today's reality. டாக்டர் பெனிஹினை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. You would have heard about Dr. உலக புகழ்பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர். He is a very famous man of God. அவர் வீட்டில் டிவி பார்க்கறது இல்லை, டிவி இல்லை. There is no TV in his house. என்ன விஷயம் தெரியுமா? Do you know the reason? அவர் ஏறுற ஸ்டேஜ்ல எல்லாம் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கிறது. Because in every stage that he climbs up on, there is God's presence abundantly. The holiness என்ற வார்த்தைக்கு இதைவிட விளக்கங்கள் என்ன சொல்லுவது?
So what more can I tell நம்முடைய about வாழ்க்கையின் holiness? பரிசுத்தத்தை கெடுக்கிற எல்லா விஷயத்தை விட்டு நாம் விலக வேண்டும். Anything that பரிசுத்தத்தை destroys our கெடுக்கிற holiness. உறவுகளை விட்டு விலக வேண்டும். Any relationship that destroys our holiness, we should விசேஷமாய் leave it off. கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன். Especially children who are in colleges. +2 10th +2 படிக்கிற வரை ஒரு ஹோலி கிரவுண்ட்ல இருப்பீங்க. Those who are in their 10th or 12th grade, you are in a holy ground. அது வரைக்கும் தான் அம்மா அப்பா சொல்றதே கேட்பீங்க. Only until then you will listen to what your காலேஜுக்கு parents போன say. உடனே சிறகடித்த பறவை போல பறக்க ஆரம்பிச்சிடுவீங்க. After going to university, you will start flying like birds. விதவிதமா உடை அணிந்து வருவார்கள். There will be so many different dresses. விதவிதமான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை பார்ப்பீங்க. You will see different boys and girls. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையில இருப்பாங்க. They will have their own principles. அவங்க கொள்கையால் நீங்கள் கவர்ச்சிக்கப்படுவீர்கள். And you will admire their principles. கொஞ்சம் கொஞ்சமா மீடியா கிரவுண்டுக்குள்ள போவீங்க. You will start going into media. எப்ப பார்த்தாலும் மீடியாவிலே இருப்பீங்க. You will start living in media. படிக்கிற காரியங்கள் குறைந்து விடும். You will stop studying. ஜெபிக்கிற காரியங்கள் குறைந்து You விடும். will stop praying. வேதம் வாசிப்பது குறைந்து You விடும். will stop reading Bible. சபையில் உள்ள ஆர்வம் எல்லாம் போயிடும். You being in the church will reduce. ஆண்டவருக்கு அடுத்த காரியம் எல்லாம் அவுட் ஆயிடும். Things of God will start reducing. பாடி மட்டும் தான் இங்க இருக்கும். Your body ஹார்ட் will be எங்கேயோ here, இருக்கும். but your mind will be somewhere else. எல்லாத்துலயும் மாற்றம் வரும். There will be a lot of change. நாம் தான் கவனமா இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். But we have to be careful because God said, because I'm holy, you should be இந்த holy. பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு ஆளாளுக்கு விளக்கம் தராம ஆண்டவர் திருப்திப்படுற பரிசுத்தத்துக்கு வந்தாதான் நமக்கு நல்லது. So for the word holiness, just like other people give different meanings, we'll all leave that, but we have to live according to the holiness of கடைசியாக God. நான்காவது குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I would like to finish with the fourth point. To walk humbly with him. அவருடன் தாழ்மையாக நடக்க பழகுங்கள். We have to learn to walk humbly with him. மீகாவின் புத்தகம் வாசிக்கலாம் 6:8. Let's read from Micah chapter 6 verse 8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கிறிஸ்தவத்தினுடைய ஃபவுண்டேஷனல் ட்ரூத்தே தாழ்மைதான். The foundational truth of a Christian life is humility. கிறிஸ்டியானிட்டியினுடைய ஃபவுண்டேஷனல் ட்ரூத்தே தாழ்மைதான். Humility is the foundational truth of கிறிஸ்துவை Christianity. நாம் ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படையான விஷயமே தாழ்மைதான். Accepting Jesus requires humility. நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்றதம் சிந்தினி வாயென்று என்னை அழைத்தீரே மீட்பரே வந்தே நான் பாவி என்று உணர்த்தப்பட்ட பொழுது நான் முதலாவது பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன். பாருங்க, that is humility. When I was pointed out as a sinner, when I accepted that I was a sinner, it was humility. ஆண்டவரே, நான் மற்றவர்களைப் போல இல்லை, நான் உம்கிட்ட வருவதற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று அந்த ஆயக்காரன் சொல்லி ஜெபித்தானே, நான் எவ்விதத்திலும் லாயக்கில்லாதவன் என்று சொல்லி அவன் ஏறெடுத்து பார்க்க முடியாமல் இருந்தானே, அதுதான் தாழ்மை. When that man, when he was praying to God, when he said, I'm not worthy to be in your presence, that was humility. கிறிஸ்டியானிட்டிக்கு இப்ப தாழ்மை இல்ல. Christianity does not have humility now. சபைகளுக்கு தாழ்மை இல்ல. Churches don't have humility. ஊழியர்களுக்கு தாழ்மை இல்ல. Ministers don't have humility. உதவி ஊழியர்களுக்கு தாழ்மை இல்ல. Supporting ministers are not humble. கொஞ்சம் கொஞ்சமா பெருமை மேட்டிமை வந்து விட்டது. There is pride that's come in. முழுவதுமாய் சரண்டர் பண்ண வேண்டும். We have to surrender ourselves completely. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். Lord, I'm nothing. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த எங்களுடைய அந்த 70s எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் அதான் சொல்லி கொடுத்தாங்க. In 1970s our spiritual fathers taught that for us. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா பெருமை வராமல் இருக்க கவனமா இருக்க சொன்னாங்க. They taught us saying, do not be proud, you have to be careful. நான் சின்ன வயசுல கிட்டார் போட்டுட்டு மியூசிக் நல்லா ப்ளே பண்ணுவேன். When I was young, I used to play the guitar. எங்க போனாலும் ஒரு கூட்டம் வாலிபர்கள் என் பின்னாடி இருப்பாங்க. நல்ல ஒரு டீம் வச்சிருந்தேன். Wherever I go, I had a team of youths around me. என்னுடைய மென்டர் சொன்னாரு, பெருமைக்கு இடம் தராதேன்னாரு. My mentor, he said, do not give place for pride. இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணா ஒரு பெருமை வரும். When you play an instrument, you'll be proud. நல்ல ஒரு பாட்டு பாடினா ஒரு பெருமை வரும். When you sing a song,
you will be proud. நல்லா பேசுற ஆளா இருந்தா உங்களுக்கு ஒரு பெருமை If வரும். you're a person who talks nicely, you'll be நல்ல proud. ஆர்ட் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு If you பெருமை have வரும். if you have the talent to உங்க do தொழில்ல art, நீங்கள் சிறந்தவர்களா இருந்தா ஒரு பெருமை வரும். if you're good in your work, you'll be proud. இதெல்லாம் எதுவும் இல்ல பாஸ்டர். If you say I have nothing, pastor, குல பெருமை வரும். நான் என்ன குலம் தெரியுமா? and then you will have you'll be கோத்திர proud பெருமை because of வரும். your நான் என்ன past. கோத்திரம் தெரியுமா? Do you know where I belong? ஆமாமா 12 கோத்திரத்துல ஒரு ஆள் தான் நீங்க. And say, 12 கோத்திரத்துலயா ஒரு ஆள் நீங்க? are you a person from one of the 12 tribes? சோ இதெல்லாம் ஒரு பெருமை. These are all pride. ஒன்றுமே இல்லாதது சிலருக்கு அதுவும் பெருமை. Sometimes people are proud நான் because யார் they have தெரியுமா? nothing. நான் யார் தெரியுமா? They say, do you know who I am? யாருங்க நீங்க? Who are you? ஒண்ணுமே இல்லாதவன். I don't have anything. இது ஒரு பெருமை. That also is pride. நம்ம தயவு செய்து கவனமா இருக்கணும். ரொம்ப தாழ்த்த வேண்டும். So you have to always be ஆண்டவர் அதை humble. எதிர்பார்க்க தினந்தோறும் தாழ்த்த வேண்டும். You have to have humility பவுல் daily. அதான் சொல்றாரு, தினந்தோறும் நான் என்னை சிலுவையிலே அறைவதற்கென்று ஒப்புக்கொடுக்கிறேன்னு சொல்றாரு. That's what Paul says, I commit myself, my life to be எங்களுடைய crucified on the cross. ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ் ஆரம்பத்துல சொல்லி கொடுத்தது முழங்கால்ல நின்னு நான் ஒண்ணு இல்லன்னு கத்தி கதறி ஜெபிச்சு பழகுனாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. Our mentors, they taught us saying, go on your knees and say, என்னோட Lord, I'm என்னோட nothing. ஊழியத்துக்கு வந்த என்னுடைய நண்பர்கள் என்னைய நத்திங்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா முழங்கால் போட்டு லார்ட் ஐ எம் நத்திங் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அதை பாட்டு தான் நத்திங் வர்றாருல்ல அப்படிம்பாங்க. My friends in the past, they used to look at me and call me nothing because I would pray telling God, Lord, I'm nothing. தாழ்த்துவோம். You should learn to be humble. சில நேரங்களில் புருஷனை விட மனைவி டேலண்டடா இருக்கலாம். Sometimes the wife can be more talented than the husband, ஜாய்ஸ் மேயர் மாதிரி. like Joyce Meyer. ஜாய்ஸ் மேயருக்கு ஹஸ்பண்ட் பேக் எடுத்துட்டு போவார் கூட. For Joyce Meyer, her husband carries a bag, ஆனா ஜாய்ஸ் மேயர் கணவனை அதிகமாய் மதிப்பார். but she respects her husband. மனைவிக்கு பேக் எடுத்துட்டு போனாலும் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை என் மனைவி செய்கிறாள் என்று அது மிகவும் பெருமையாக மெச்சிக்கொள்ளுவார் ஜாய்ஸ் மேயருடைய ஹஸ்பண்ட். Although he carries her bag, he is always proud because his wife does யாருக்கு என்ன டேலண்ட் ஸ்பெஷலா இருந்தாலும் அது மேட்டர் இல்ல. It doesn't matter who has talent. யாருக்கு வருமானம் அதிகம் வருகிறது அப்படின்றது மேட்டர் It இல்ல. doesn't matter who earns more. யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கூட இருக்குன்றது மேட்டர் இல்ல. It doesn't matter who has more influence. தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்ம ஒண்ணும் கிடையாது. In front of God, if you're not humble, we are nothing. சோ எல்லாரும் அந்த ஃபீலுக்கு வரணும். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை. We should all start thinking in that manner. Lord, I'm nothing. ஏன் திருச்சபைக்குள்ள பெருமை வேலை செய்கிறது என்றால், Why there is pride in the church? பவர்ஃபுல் சர்ச் பவர்லெஸ் சர்ச்சா மாறிடும். Because powerful churches have turned எங்கே into powerless பெருமை churches. மேட்டிமை வருகிறதோ அங்கே தேவ கிருபையை இழந்து விடுவார்கள். When there is pride, God's grace cannot work. கிருபை உள்ளவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை கொடுக்கிறார். Only for those who are humble, God gives grace. எல்லாரும் நாம் சொல்லணும், எதிர்பார்க்கணும், ஜெபிக்கணும். லார்ட் ஐ நீட் மோர் கிரேஸ். இன்னும் எனக்கு கிருபை வேணும்னு கேட்கணும். We should all say, we should all pray asking God more grace. எவ்வளவு கிருபை கேட்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம கீழே இறங்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். How much உண்மையாவே யோசிச்சு பாருங்க, நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு நம்மகிட்ட? As long as we are humble, the more we are humble, we will receive more grace from God. உண்மையாவே யோசிச்சு, சீரியஸா சின்சியரா தான் சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? Just think about your life and நான் தான் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? and inspect what do you have to be proud of yourself. ஒண்ணுமே இல்ல. நமக்கு பெருமைப்பட ஒண்ணுமே இல்ல. We have nothing to be proud of. எல்லாமே இயேசு மட்டும்தானே. Everything is Jesus. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. அவர் இல்லைன்னா நம்ம என்ன? ஒண்ணுமே இல்லையே. If he is not there, we are nothing. சோ எல்லாமே இயேசு மட்டும்தானே. So God is everything. Jesus is everything. அதனால நம்ம தினந்தோறும் சொல்ல வேண்டியதல்ல, எல்லாம் இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம். அப்படிதான் பாடணும் நம்ம. எல்லாமே இயேசுமயம் தான் நமக்கு. So we should sing every day saying Jesus is everything for us. உலகத்துல எங்க போனாலும் எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல நின்னாலும் நான் சொல்றது, நான் ஒண்ணும் இல்லை, நான் ஒரு வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவேன். Wherever I go, whichever stage I stand on, I say Jesus is everything. பஹாமாஸ் டெலிவிஷன்ல பேட்டி கொடுத்த போது நான் சொன்னேன், நான் ஒரு வானம் பார்த்த பூமி, எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். During an interview in television, I said, I'm nothing, I have nothing, but Jesus is everything. ஃபீல் பண்றீங்களா? யோசிச்சு பார்க்கறீங்களா? Do you feel that way? இல்ல உண்மையாவே you are something தான் நினைக்கிறீங்களா? But are you still thinking that you are something in life? இல்லங்க, நீங்க உஷாரா இருங்க. You have to be careful. It's not true. You are nothing.
You are I nothing. am nothing. I am நம்ம nothing. யாருமே ஒன்றுமே இல்லை. We are nothing without God. எல்லாம் அவருடைய கிருபை, Everything is His grace. எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம், It's His blessings, எல்லாம் அவருடைய இரக்கம். His grace. அதனால ரொம்ப நம்ம தாழ்த்துகிற காலத்திற்கு வர வேண்டும். So we should learn, we should come to a place where we humble ourselves. இப்போ கொஞ்சம் பேர் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்ட போது அப்படித்தான் இருந்தேன் பாஸ்டர். And some of you are thinking, Pastor, when I was saved, எனக்கே that's how I தெரியல, was. எனக்கே தெரியல, என்னுடைய கழுத்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுச்சு, இப்போ ஒரு மாதிரி மடங்க மாட்டேங்குது. I myself don't know when this happened, but my neck is பெருமை now வந்துருச்சு stiff. பாஸ்டர், மேட்டிமை வந்துருச்சு பாஸ்டர். I'm proud now, I have a lot of pride. எல்லாத்துலயும் இயேசுவை மட்டும் மகிமைப்படுத்தணும். If you start concentrating and focusing on God, அவர் வளரணும், நான் சிறுகணும், அவர் பெருகணும், நான் சிறுகணும். if you show Jesus off, if you டெய்லி ask him to லைஃப்ல grow, அதை அப்ளை பண்ணிட்டே வரணும். if you apply that in your பேச்சில life, அப்ளை பண்ணிட்டே வரணும். you have to apply that in your சாட்சியில speech, அப்ளை பண்ணிட்டே in your வரணும். testimony. எங்கேயும் நம்ம உயரக்கூடாது. We shouldn't be high in any matter. அவர்தான் உயரணும். It's always God who is high. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? Let's all stand up. 4 குறிப்புகளை ஷார்ட்டா கொடுத்து முடிச்சேன். We saw 4 short points. ஆண்டவரை முழுசா நேசிங்க, To love Him completely, ஒருவர் முழுசா நேசிங்க, to love others sincerely, பரிசுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வாழ அர்ப்பணிங்க, commit to live a holy and a upright life, தாழ்மையோடு நடக்க ஒப்பு கொடுங்க. and to walk humbly with Him. அதற்காக தான் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். And that's what God expects from us. யாரோ என்னவோ எதிர்பார்க்கலாம். Many people expect so many நீங்களும் things, நானும் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி வாழணும். but you and me, we have to live according to what He expects from அவர் us, சாயல்ல நம்ம படைச்சிருக்கிறார். because He created us in His image. பிரமிக்கத்தக்கதா நம்மளை He படைச்சிருக்கிறார். created us wonderfully and fearfully, சிருஷ்டி கர்த்தாவுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம். and we have to fulfill the expectation of வலதுபுறம் the Creator. இடதுபுறம் சாய வேண்டாம். We shouldn't lean towards right or left. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டீவியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. There's so many chances that we deviate from the இப்போ Spirit எல்லாம் of வந்து God. ரோடு நல்லா போட்டாங்க. There are good roads here. நீங்க எந்த லாங் டிஸ்டன்ஸ்ல போறதுனாலும் டிரைவ் பண்றதுக்கு ஆசையா இருக்கும், அப்படி ரோட் போட்டிருக்காங்க. There's so many roads that are very nice and you will wish to drive ஆனா அதுல along ஒரு them. ப்ராப்ளம் இருக்கு. But there's a problem. எங்க போறோம்னு தெரியாம டீவியேட் ஆயிடுவோம். Many times we get deviated from not knowing அநேக where we're நேரங்கள்ல going. எங்கேயோ போயிட்டு இருப்போம். Many times we go to different places. எனக்கு முன்னாடி ஒரு டிரைவர் பையன் இருந்தான். I had a driver before. அவனை கூட்டிட்டு நான் சென்னைக்கு போனேன். I went to Chennai with him. கொஞ்சம் களைப்பா இருந்தேன், தூங்கிட்டேன். I was tired and I slept. ரிட்டர்ன் வரும்போது திருச்சிக்கு வந்துட்டு இருக்கிறோம். We were coming back to Trichy. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு திடீர்னு முழிச்சேன். After 1 hour, suddenly I woke up. சுத்தி முத்தி பார்த்தேன். I looked around. எங்கடா போயிட்டு இருக்கிறேன்னு கேட்டேன். I asked him where we are going. அவன் சொன்னா எனக்கு எங்க போறேன்னு தெரியல பாஸ்டர்னா. And he said, I have no idea where we are going. அப்புறம் எடுத்து போட்டு பாடுறானே. And I asked him to check in the map. சொன்னா மறுபடியும் சென்னைக்கு போயிட்டு இருக்கிறோம்னா. And he said, we are going back to Chennai. நம்ம திருச்சிக்கு போய் சேரணும், ஏன் இப்படி இருக்கிறேன்னு. And I asked him, we have to go back to Trichy. Why are you like this? அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கு பிறகு அவன் எனக்கு டிரைவரா இருக்க முடியுமான்னு பாத்துக்குங்க. And then can he be a சோ அநேக driver? நேரங்கள்ல நம்ம டீவியேட் ஆயிருவோம். So many times we get deviated from சோ God. நம்ம லைஃப்ல டீவியேட் ஆனா அதை சரி பண்ணி கொள்ளணும். We have to make it right if we get deviated. நமக்கு நேவிகேட் பண்ண ஆண்டவர் இருக்கிறார். We have God to navigate us. அந்த கனெக்ஷன் நமக்கு இருக்கணும். And we should have that connection. கண்டிப்பா உண்மையா உங்களுக்கு தெரியும், அனுபவம் உள்ளவங்க உங்களால சொல்ல முடியும், ஆண்டவரோட ப்ராப்பர் கனெக்ஷன்ல இருந்தா தப்பு இல்லாம நடத்துவார். People who have this experience can கைதட்டி witness. ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. If you have the right connection with God, you will walk properly. ஆண்டவரோட சரியான கனெக்ஷன்ல இருந்தால் If you have the right connection with God, எல்லாம் நல்லா போகும். everything will be fine. அந்த கனெக்ஷன் இல்லைனா If the connection is disconnected, எல்லாம் தாறுமாறாகும். everything will go haywire. எல்லாம் குழப்பத்துல முடியும். Everything will be a problem. சில குடும்பங்களோட கர்த்தர் பேசுறார். God is talking to a few families today. சுத்திக்கிட்டே இருக்கறீங்க, இன்னும் ரூட்டை கண்டுபிடிக்க முடியல. You're just going round and round, you can't find what you have to do. Connect with God properly. You have to reconnect with God. அது இருந்தா எல்லாம் சரியாகும். If you do that properly, everything will be fine. யாரா இருந்தா என்னங்க, நீங்க எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் கனெக்ஷன் இல்லனா நீங்க அவுட்டுங்க. However big a believer you might be, if your connection is not நீங்க right, என்னதான் பேர் பெற்ற விசுவாசியா இருந்தாலும் கனெக்ஷன் சரியா இருக்கணும். the connection with God has to be right. ஜெபிக்கலாமா? Let's pray. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம். Let's fulfill God's expectation. முழுமையாக நேசிக்கிற பக்குவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். Let's ask God that we love Him completely. எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பதிலே உம்முடைய சைடுல நிற்க
என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. Let's ask God for strength so that whatever trials and tribulations come, we still love him completely. மற்றவர்களையும் நேர்மையாக நேசிக்க கிருபை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. Lord, give us grace to love others sincerely. நீர் என்னை நேசிப்பது போல நான் மற்றவர்களை நேசிக்க உதவி செய்யும் Just ஆண்டவரே. like how you love me, I have to love others. பிறர் செய்த சின்ன சின்ன தவறுகள், குற்றங்கள், குறைகள் எல்லாத்தையும் வட்டம் போட்டு அவர்கள் மேலே ஒரு அவநம்பிக்கை வைக்காதபடிக்கு ஆண்டவரே, நான் எவ்வளவு குறைவுள்ளவன், நான் எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறேன், ஆனால் என்னையும் நேசிக்கிறீரே, நானும் அப்படியே அவர்களை நேசித்து அவர்கள் வளர என்னுடைய அன்பு காரணமாய் இருக்கட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. Lord, let me not focus on the wrongdoings of others, but let me have love that forgives them, just like how you forgive me. என்னுடைய அளவின்படி பரிசுத்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே நீர் திருப்திப்படக்கூடிய பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. It is not spirituality by my measure, not holiness by my measure, but how holy you are and how holy you want me to be. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். Lord, I humble myself. எனக்கு தாழ்மையை தாரும். Give me humility. நான் என் திறமைகளிலே வெற்றி அடையும் போது, When I win in something, when I'm பிறர் என்னை victorious, பாராட்டும் போது, புகழும் போது, when people appreciate me, மற்றவர்களை விட நான் ஏதோ சற்று விசேஷமாய் எனக்கு உணரும் போது, when I think that I'm special than others, எனக்குள்ளே வருகிற அந்த பெருமை மேட்டிமையை எடுத்து போட உதவி செய்யும். Lord, remove that pride that is in my heart. ரொம்ப சென்சிபிளா இருக்க எனக்கு கிருபை செய்யும். Let me live a sensible life. எந்த விஷயம் வந்தாலும் என் வாழ்க்கையில பெருமை வரக்கூடாது ஆண்டவரே. Whatever happens in my life, whatever great things happens, there should be no pride. கரத்தை உயர்த்தி என்னை தாழ்த்துகிறேன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். Let's all raise our hands and say, Lord, I humble myself before you. சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் Lord, எல்லாரும் I humble myself before you, Lord Jesus. எல்லா விஷயத்துல என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டே இருங்க. என்னை தாழ்த்துகிறேன் என்னை தாழ்த்துகிறேன் சொல்லிட்டே இருங்க. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. என்னை தாழ்த்துகிறேன் ஐயா, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்பா. என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அருமையானவர்களே, நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். We have to fulfill the vision. ஆண்டவர் விரும்புறதை நம்முடைய சபை மக்களாகிய நாம் செய்ய வேண்டும். As children of God, we have to fulfill his expectations. சர்ச் எந்த சைஸ்ல இருக்குன்றதெல்லாம் மேட்டரே இல்ல. Doesn't matter what the size of the church is. சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க ஆண்டவருடைய விருப்பத்திற்கு உகந்தவர்களாய் இருக்கிறார்களான்றதா மேட்டர். The matter, all that matter is the people in church, are they living according to what God expects them to live according? ஒருவனிடத்திலே 100 ஆடுகள் இருந்தது என்று ஆண்டவர் ஒரு உதாரணம் சொன்னார். God said a man had 100. அந்த 100 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போனது என்ற ஒரு உவமையை சொன்னார். Out of that 100 sheep, one got lost. ஒரு சபையிலே 100 பேர் இருந்தால் அது நல்ல ஒரு விஷயம். If there are 100 people in a church, it's good. ஒரு பாஸ்டர் 100 பேரை தான் ஒழுங்கா மேய்க்க முடியும். A pastor can lead 100 people. 100 பேரை தான் வழி நடத்த முடியும். They can lead 100 அந்த 100 பேரையும் ஆண்டவர் விரும்புற மாதிரி வழி நடத்த வேண்டும். And out of all those 100 people, he has to lead them according how God wants. மக்கள் விரும்புறது எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பாஸ்டர் இருக்க முடியாது. Pastor cannot compromise with what others want. ஒரு மேய்ப்பன் தான் ஆடுகளை லீட் பண்ணணும். Only a shepherd can lead his sheep. ஆடுகள் எல்லாம் சேர்ந்து மேய்ப்பனை லீட் பண்ண கூடாது. The sheep cannot lead the shepherd. அது தலைகீழா போயிடும். And that will be upside down. அப்ப ஒரு மேய்ப்பன், லோக்கல் மேய்ப்பன் பிரதான மேய்ப்பனுடைய வழிகாட்டுதல்ல சரியா இருந்தா தான் அது முடியும். So only if according to what the shepherd says, if the goats go, it will be right. எல்லாம் சேர்ந்து ஒரே விஷயம் தான், என்னன்னா தேவன் என்ன விரும்புறாரோ அது நடக்கணும். When we will conclude by saying we have to do what God wants us to do. சோ அதான் மெயினான மேட்டர். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். And that is important, and that's what God has spoken to us. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Let's close our eyes and pray. முழு சபையும் அர்ப்பணித்து பிரதர் ஐசாயா அவர்கள் வந்து ஒப்பு கொடுத்து முழு சபை மக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாங்க. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கிரியை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உம்மை நேசிக்கிற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மை நேசிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் நாங்கள் உமக்காய் ஓட வேண்டும். இன்னும் அதிகமாய் உமக்காக வேலைகள் செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. அதே போல நாங்கள் உண்மையிலே அன்பு கூறுகிறதை போல நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை போல நாங்கள் அநேகரை நேசிக்கிற மக்களாக
நாங்கள் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேக பேரோட அன்பை வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் உறவின் மக்களை மாத்திரம் நாங்கள் நேசிக்காதபடி, எங்கள் குடும்பத்து உறுப்பினர்களை மாத்திரம் நாங்கள் நேசிக்காதபடி, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஆண்டவருடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவை நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் எங்களை எதிர்பார்க்கிறபடினாலும் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்கள் வாழ்விலே நாங்கள் பிரதிபலிக்க கிருபை செய்யும். எங்களை ஒரு விசை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிற சிந்திக்கிற வேலை செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே பரிசுத்தமாய் எங்களை காத்துக்கொள்ள, உம்முடைய வசனத்தின்படி எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, கடைசியாக ஆண்டவரே, இன்னும் நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க கர்த்தரை எங்களுக்கு கிருபை அதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மேட்டிமை பெருமையிலிருந்து எங்களை விடுதலை செய்யும்படியாய் நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. திருச்சபையில் எல்லாரும் ஆண்டவரே இப்பேற்பட்ட தாழ்மையை தங்கள் உள்ளங்களிலே தங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களை இந்த ஆலயத்தில் நீர் அழைத்து வந்ததுக்காய் துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு மாற்றத்தை நீர் எதிர்பார்க்கிறீர். இந்த காரியங்கள் எல்லாம் நீர் எதிர்பார்க்கிறீர் என்பதை நாங்கள் எங்களோட உணர்த்தினப்படினாலும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வெளியில போகும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய பரிசுத்தத்தினாலும் உம்முடைய தாழ்மையினாலும் ஆண்டவரே அநேகரை நேசிக்கிறவர்களாக உண்மையிலே நாங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக தொடர்ந்து ஜீவிக்க எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CNCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.